இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 3 விதமான கட்டளை தருகிறார். ஒருவர் தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். தன்னை மறுத்தல் என்றால் என்ன? நம்முடைய சுயநலத்தை மறுக்க வேண்டும். நம்மை முன்னிறுத்தக்கூடாது, கடவுளை முன்னிறுத்த வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகிற பேச்சு, செயல்படுகின்ற செயல்பாடுகள் எல்லாமே நம்மை மையமாக தான் வைத்திருக்கும். அதை துறக்க வேண்டும், விட்டெறிந்துவிட்டு கடவுளை அந்த இடத்தில் வைக்க வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவை என்றால் நமக்கு எல்லாருக்கும் புரியும், அது ஒரு பாரம், போராட்டம், வேதனை, துன்பம், நோய், வேத கலாபனை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு முன்னால் போகிறார், நமக்கு காண்பித்திருக்கிறார், அவரை பின்பற்ற வேண்டும். இது ஒரு குறுகலான வழிதான், எளிதாக இல்லாமல் இருந்தாலும் இருக்கும். இருந்த போதிலும் முடிவில்லா வாழ்வுக்கு கட்டாயம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் முடிந்தால் உங்களை துறங்கள், நீங்கள் முடிந்தால் உங்கள் சிலுவை சுமந்து கொள்ளுங்கள், நீங்கள் முடிந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. இது கட்டாயம். இயேசுவின் சீடராக இருப்பதற்கு கட்டாயம். ஆங்கிலத்திலே மஸ்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதுதான் வழி. கொஞ்சம் கடின வழிதான், முயற்சிப்போம். கடவுள் உடன் இருக்கிற பொழுது என்ன கஷ்டம், வேதனை இல்லை, எளிதாகவிடும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.